மேற்கு ஆசியாவில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில், ஈரானின் புதிய உச்சத் தலைவர் மொஸ்தபா காமேனி குறித்து உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய மர்மம் நீடித்து வருகிறது. சில தினங்களுக்கு முன்பு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ஈரானின் புதிய தலைவர் மொஸ்தபா உயிரோடு இருக்கிறாரா என்பதே எங்களுக்கு தெரியவில்லை. வாஷிங்டன் இப்போது ஈரானின் வேறு சில முக்கிய நபர்களுடன் தான் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்று ஒரு பரபரப்பான கருத்தை கூறியிருந்தார். ட்ரம்பின் இந்த அதிரடி விமர்சனம் மொஸ்தபா காமேனியின் நிலை குறித்த சந்தேகங்களை சர்வதேச அளவில் அதிகப்படுத்தியது. ஆனால் ட்ரம்பின் இந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக மொஸ்தபா காமேனியிடமிருந்து ஒரு புதிய எழுத்துப்பூர்வமான செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஈரானுக்கு ஆதரவாக நிற்கும் ஈராக் நாட்டு மக்களுக்கும் அங்குள்ள உயரிய மத தலைவரான அயதுல்லா அலி சிஸ்தானிக்கும் மொஸ்தபா தனது நன்றியை தெரிவித்துள்ளார். ஈரான் மீது நடத்தப்படும் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக ஈராக் எடுத்துள்ள உறுதியான நிலைப்பாட்டை பாராட்டி ஈரானிய தூதரகத்தின் வாயிலாக இந்த செய்தி பகிரங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மொஸ்தபா காமேனி இதுவரை ஒருமுறை கூட பொதுவெளியில் நேரில் தோன்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த பிப்ரவரி 28 அன்று போர் தொடங்கிய போது வான்வழி தாக்குதலில் அவரது தந்தை அலி காமேனி கொல்லப்பட்ட பிறகு மொஸ்தபா புதிய தலைவராக அறிவிக்கப்பட்டார். அவர் பொதுவெளிகளில் தோன்றாததற்கு அந்த தாக்குதலில் அவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டு இருக்கலாம் என்றும், அவர் தற்போது சிகிச்சையில் இருப்பதாகவும் ஈரானிய அரசு ஊடகங்கள் மறைமுகமாக தெரிவித்து வருகின்றன. ஆனால் அவரது தரப்பில் இருந்து வரும் செய்திகள் அனைத்தும் வேறொரு நபரால் வாசிக்கப்படுகின்றன அல்லது சமூக வலைதள பக்கங்களில் பதிவிடுகின்றது. 1979ஆம் ஆண்டு இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு ஈரானின் 3வது உச்ச தலைவராக பொறுப்பேற்றுள்ள மொஸ்தபா, தனது தந்தை மற்றும் புரட்சியின் நிறுவனர் கோமேனியின் வழியில் போரில் வெற்றி பெறுவோம் என்று சூளுரைத்து வருகிறார். ஆனால் அவர் நேரில் தோன்றாதது அமெரிக்க போன்ற நாடுகளுக்கு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் இந்த மர்மமான தலைமை மற்றும் தொடர்ந்து வரும் போரின் போக்கு சர்வதேச அரசியலில் இத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.